போட்டு 21 வருஷம் ஜெயில இருந்து என்ன விடுங்கன்னு ஹைகோர்ட்ல மனு போட்டான். அவளை விட்டுருக்க கூடாது. அன்னைக்கு கருணாநிதிக்கு வைக்கிற ஹைகோர்ட்ல சொன்னா அதெல்லாம் விட முடியாது. நீதிபதி விடணும்னு முடிவு வந்துட்டாரு. விட முடியாதுங்கிறான். ஏன்னு கேட்கிறாரு நீதிபதி. ஒண்ணும் இல்ல, அவங்க ராயப்பேட்டையில தான் குடியேறுவாங்க, அவங்க அம்மா அங்கதான் இருக்காங்க, ராயப்பேட்டையில விஐபிக்களுக்கு ஆபத்து வந்துடணும். நானுங்கிற ஒரு ஆட்டோ எடுத்துட்டு ராயப்பேட்டையில 3 நாளா நான் சுத்துறேன். யாருடா விஐபி இருக்கான்னு பார்த்தா சிஐடி சகுந்தலா வீடு மட்டும்தான் இருக்கு. இவனுக்கு 90 வயசுன்னு சிஐடி சகுந்தலா விஐபியா தெரிஞ்சா இவனுக்கு இன்னொரு ஆபரேஷன் பண்றது தவிர வேற என்ன வழி? இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்களே, மரணத்தின் மடியில் இருக்கிற 3 தமிழர்களுக்கு கருணை காட்டுங்கள் என்று. எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாத நிலைமை, நெருக்கடி. இதுவரைக்கும் 500 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 300 மீனவர்களை காணவில்லை, 1000 மீனவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். கப்பல் துறை ஓங்கையில் இருக்கு. ஜி.கே. வாசன், அது ஒரு வாயில்லா ஜீவன். இந்தியாவினுடைய ராணுவம் காங்கிரஸ் கையில் இருக்கிறது. ஏ.கே. ஆண்டனி எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்களை கொன்றால் எங்கள் ராணுவம் சும்மா இருக்காது அறிவிச்சிருந்தார். இலங்கை சும்மா இருந்திருக்கும். இன்னைக்கு தமிழக காவல்துறையின் கண்காணிப்பில் தான் ராமேஸ்வரம் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அது அம்மாவின் கருணையால் அவர்களுக்கு கிடைத்த வாழ்வு என்பதை குடியாத்தத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இதையும் தாண்டி சொல்லுகிறேன், இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்கள், இலங்கை சிறையில் மீனவர்கள் இருக்கான். குடும்ப நடத்த வழியில் இந்த தாய்க்கு கடலாட போன கணவரை கைது செய்து இலங்கை சிறையில் வச்சிருக்காங்கன்னு சொல்லி கருணை உள்ளம் கொண்ட அம்மா வாங்க என்ன அந்த மீனவர்களினுடைய மனைவிமார்களை கோட்டையில கூப்பிட்டு இலங்கை சிறையில் இருக்கிற ஒவ்வொரு மீனவர்களின் குடும்பத்திற்கும் 2 லட்சம் அள்ளி வழங்கிய வள்ளல் பெருமகள் எங்கள் தாய். நீ செய்தியா? உனக்கு செய்ய தெரிஞ்சிச்சா? நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிச்சிருவாங்களாம். 1500 கிலோ கறி தின்னுட்டு போயிருக்காங்க. 6 பந்தி வச்சிருக்காங்க, கறி அறுத்து தின்னுட்டு போயிருக்காங்க. எப்படி ஜெயிப்பீங்க? என்ன உங்களுக்கு இருக்கு? காங்கிரஸோட கை குலுக்கிட்டு வந்து ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? அம்மாவுக்கு செல்வாக்கு சரிஞ்சு போச்சுன்னு கணக்கு போட்டீங்களா? குடியாத்தத்தில் பார், குடியாத்தம் காணாத கூட்டம் கூடியிருக்கிறது என்றால் 40 தொகுதியும் நாங்களே வெல்வோம். என்ன ஆசை? எதென்ன விபரீத ஆசை? இன்னைக்கு சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு பெரிய பேராபத்து. குடியாத்தம் ஒரு வேளாண்மையை நம்பி இருக்கிற நகரம். இந்த நகரம் வீடி சுற்றக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற நகரம். உழைக்கும் தொழிலாளர்களினுடைய வியர்வை சிந்தப்படுகிற நகரம் இந்த நகரம். நான் கேட்கிறேன், சாலையோரத்தில் பயணம் செய்கிற பொழுது நான் பார்ப்பேன், ரயில்வே கேட்டு பூட்டிடுவான். 65 வயசு 70 வயசு ஒரு தாய் நான் பயணம் செய்கிற காரிக்கரிகளில் வெள்ளரி பிஞ்சி கத்துவா. கழுத்துல கயிறு கிடக்கும், ஒரு வெள்ளி மூக்குத்தி இருக்காது, பாலடைந்த மேரி பஞ்சடைந்த தலை. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், 3 கட்டு வெள்ளரிக்காய் வாங்கி போட்டு 100 ரூபாய் கொடுங்க. 30 ரூபாய் வெள்ளரிக்காய்க்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு போவேன். கண்ணில் எடுத்து ஒத்திக்குவா, மகராசனா இருப்பான்னு சொல்லுவா. அதனாலதான் இன்னைக்கு இந்த பொறுப்பை எனக்கு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். மகராசனா இருப்பேன்னு வாழ்த்துவா. அந்த வெள்ளரிக்காய் பிஞ்சு விற்று வாழ்க்கை நடத்தினாலே, இனிமேல் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு அமலுக்கு வருவானால் வெள்ளரி பிஞ்சு விற்பதற்கான வாய்ப்பு அவளுக்கு இனிமேல் இருக்காது. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. காரிலே பயணம் செய்கிற பொழுது சாப்பிடாமத்தான் நான் பயணம் செய்வேன். காலை உணவு எடுத்துக்க மாட்டேன். ஒரு 11 மணி 12 மணிக்கு நல்லா பசிக்கும். எப்பொழுதும் திட உணவுகளை சாப்பிடுவதில் எனக்கு ஆர்வம்.